Hello. Okay, clear. Okay. Okay, let's start human resource management level 3 past paper discussion. So in the past paper discussion, நான் மெயினா உங்க ஸ்டடி பேக்ல லாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அதாவது சாப்டர்ஸை கிளியர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்க இதுக்கு முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டூ ஸ்டடி மெட்டீரியல்ஸை கவர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர்ஸ் கிளியர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ். இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு பார்ட்டா கூட ஆட் பண்ண, அதாவது ஃபைனல் மெயின் கொஸ்டின் ஒரு ஃபோர்த் மெயின் கொஸ்டின் அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் இதுல இன்க்ளூட் ஆகி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சரி அப்படி என்னது ஆப்ஷன்ல விட்டுட்டு போற கொஸ்டின்ஸ் மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். பட் இதை நீங்க ஆப்ஷன்ஸ்ல விட்டுட்டு போகாம இத வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு போகலாம். மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல. ரீட் பண்ணிட்டு போனாலே மைண்ட்ல இருக்கும். நீங்க எந்த கொஸ்டின்ஸை செலக்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கான மார்க்ஸ் வரப்போகுது. நீங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு சாப்டரையே ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருப்பீங்க. அதுல வந்து நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்றது மட்டும் இல்லாம ஃபுல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி ஸ்டடி பண்ணணும். அப்படி உங்களுக்கு எந்த அந்த மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்கறதுக்கு எந்த சாப்டர் எந்த செஷன் உங்களுக்கு வந்து அதாவது எந்த யூனிட்ல உள்ள செஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா மைண்டுக்கு ஏறுதோ அதை வந்து ஃபுல், அதாவது ஆப்ஷன்ல இப்போ நீங்க வந்து யூனிட் 4 எடுக்கிறீங்கன்னா அந்த யூனிட் 4 ஃபுல்லா நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அந்த யூனிட் 4லயே ஒரு பாட்டை நீங்க ஆப்ஷன்ல விடுற மாதிரி கிளியர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா வர கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படிதான் வரப்போகுது. அந்த யூனிட்ல இருந்து எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை மென்ஷன் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுதான் பெஸ்ட். இப்ப நாங்க பார்க்க போறதெல்லாம் வந்து நீங்க வேணான்னு இக்னோர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ். பட் இது எவ்வளவு ஈஸிங்கிறத நீங்க வந்து பாக்குறீங்க. இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்டா பார்க்க போறோம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து புக் 3ல தான் வருது. இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டியை எடுக்கும் போது இவங்க எல்லாத்துக்கும் மெயினா வந்து ஒரு இஷ்யூ, அதாவது இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டரை வந்து மெயினா வச்சிருக்காங்க. பிக்கஸ்ட் பீஸ் டைம் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். இத வந்து சம்டைம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், போபால் கேஸ் லீக்ன்ற ஒரு விஷயத்த. ஸோ இதுக்கான லிங்கையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க போயிட்டு பார்க்கலாம். இது உங்க ஸ்டடி பேக்லயே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது, நிறைய டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஷார்ட் நோட்ஸ்லயும் வந்திருக்கு அண்ட் உங்க மாடல் பேப்பர்லயும் வந்து மென்ஷன் பண்ண கொஸ்டின் தான் இது. ஸோ இப்ப நாங்க இதுல வந்து உங்களுக்கு அதுலயே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு டாபிக்னு சொன்னா, ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி, ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்ஸ், சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன், கம்யூனிகேட்டிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, மெஷரிங் ஹெல்த் சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸ், எம்ப்ளாயி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், வெல்ஃபேர், டைப்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்ல வரக்கூடியதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இப்ப நாங்க மெயினா பார்க்க போறது உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல அல்லது மெயின் கொஸ்டின் வரக்கூடிய ஒரு 2 எடுத்து பார்க்க போறோம். இப்ப இங்க வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டின்ற ஒரு ப்ராசஸ்ல அவங்க வந்து இந்த இன்சிடென்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி போபால் கேஸ் லீக் இன்சிடென்ட்டை வந்து மெயினா வச்சுதான் இந்த எல்லா டாபிக்ஸையுமே கேரி அவுட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இப்போ இங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்னா என்னன்னு பார்ப்போம். The health and safety audit is the one of the process of a health and safety.
The presence of risk assessments in the organization by itself will not be sufficient to ensure the presence of health and safety. It will only articulate the level of risk and the probability of its happening. A health and safety audit examines the organization as a whole and analyzes the extent to which its activities meets the objectives relating to the health and safety aim and objective. ஸோ இப்ப இந்த ஆடிட்ன்ற இந்த கொஸ்டின் வரும்போது, இப்ப நான் சொன்ன இந்த ஃபுல்லையும் நீங்க கவர் பண்ற மாதிரி உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, இத வந்து ஒரு ஷார்ட் நோட்டா எடுத்து வச்சு ஸ்டடி பண்ணணும். இப்போ நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற நேரமே நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். இந்த இன்சிடென்ட்ட ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த இன்சிடென்ட்ட நான் ரீட் பண்ண சொன்னதுக்கு ரீசன், இத நீங்க வந்து மைண்டுக்கு ஏத்தி இப்ப ஸ்டடி பண்ணணும்ன்றது, மெமரைஸ் பண்ணணும்ன்றதுல நீங்க இத மெமரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, சாலிடா உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து முக்கியமானது ஹெல்த் அண்ட் சேஃப்டில எந்த ஒரு விஷயத்துக்கும் இத வச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. நீங்க உங்க ஸ்டடி பேக் அதாவது புக் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா, சும்மா ரீட் பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நாங்க பார்ப்போம். இப்ப இத மேல ரீட் பண்ணதுல ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்னா என்ன? இப்ப ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்ன்ற போது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த முன்னாடி உள்ள டாபிக்ல ரிஸ்க் அண்ட் அசஸ்மெண்ட்ன்றத வந்து செஞ்சிருப்பாங்க. இப்ப ரிஸ்க் அசஸ்மெண்ட்ன்னு சொல்றது என்னன்றதையும் நீங்க புக் 3ல வந்து ரீட் பண்ணி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. மைண்டுக்கு போட்டுக்கணும்ட்டு நான் சொல்லல. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஒரு ஐடியா எடுங்க. சோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல வந்து செய்யற விஷயங்கள், அதாவது என்ன செய்யறாங்களோ அது வந்து போதுமானதா இருக்காதுன்னு சொல்றாங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு. சோ இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆர்கனைசேஷன்ல ஃபுல்லா என்ன மாதிரியான ப்ராசஸ்ல வந்து போய்க்கிட்டு இருக்குது, அத அந்த ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ வந்து நாங்க மீட் பண்றதுக்கு முழுசா என்னத்த செஞ்சா இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து அந்த அப்ஜெக்டிவ வந்து மீட் பண்ணும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்னு சொல்றாங்க. சோ நாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை மட்டும் செய்யறது வந்து ஆர்கனைசேஷனுக்கு போதுமானதா இல்லாதனால தான் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்டை வந்து இவங்க கொண்டு போறாங்க. ஓகேயா? சோ இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்ல வந்து சில விஷயங்களை கேரி பண்றாங்க. Health and safety audit can be carried out by employees themselves, or else it can be handled by safety experts.
ஸோ சம்டைம்ஸ் எம்ப்ளாயீஸ் அவங்களே செய்வாங்க, இல்லாட்டி வந்து சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இதை செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி வந்து இவங்க அரேஞ்ச் பண்றாங்க, அதன் மூலமா தான் இதை செய்யறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க சாலிடா நீங்க நான் சொல்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா கூட பெஸ்ட். ஏன்னா இந்த செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்றதை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணியே ஆகணும் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்ன்ற கேள்வி வரும்போது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன, do health and safety policies meets legal requirements? Are senior managers, other managers, team leaders, and supervisors really interested in health and safety? Is there a committee that looks into health and safety issues? Is it effective in addressing issues? So இந்த questions எல்லாம் include பண்ணி தான் வந்து இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்டை கொண்டு போறாங்க. ஸோ இது நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல வந்து அதிகமா வாரதால உங்களுக்கு இதுவே போதுமானதா இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, கொஷின்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு, எப்படி வந்து செய்வாங்கன்றதையும் ஒரு நோட் போட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதை விட உங்களுக்கு மெயின் கொஸ்டினா வரும்போது இந்த போபால் டிசாஸ்டரையும் வந்து நீங்க இன்க்ளூட் பண்றது மெயின். அதாவது எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நீங்க பண்ண. In May 1982, the safety audit team, which reported directly to the UCC headquarters in Danbury, stated in the inspection report of the Bhopal plant that there were a total of 61 hazards, 30 of them major and 11 of them in the dangerous. Oh my God. Hello, hope you guys hear me. Okay. So இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து 1982ல நடந்த ஒரு இன்சிடென்ட். This report was marked business confidential and only senior officials were privy to its contents. The company was also forewarned of the possibility of a runaway reaction involving a MIC storage tank 3 months prior to the Bhopal leak by its safety and health inspectors based in an institute in West Virginia. Had the warnings in this report been heeded and the suggested action plan implemented, the Bhopal disaster could have been averted. Union Carbide did not send the report to the Bhopal plant. ஸோ இந்த இன்சிடென்ட்டை வந்து சும்மா இவங்க வந்து ஒரு நோட்டா கொடுத்துருக்காங்க. பட் இந்த நோட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும், இந்த லிங்க்குக்கு போயிட்டு நீங்க அதை ஃபுல்லா தரோவா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி நீங்க சும்மா ரீட் பண்ணும் போது அது உங்களுக்கு வந்து அவ்வளோ குயிக்கா வந்து மைண்டுக்கு போகாது. ஸோ அதை ரீட் பண்ணுங்க போயிட்டு, ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி. ஸோ இதுவும் வந்து உங்களோட புக் 3ல இருக்கு, பேஜ் 30ல. ஸோ இதுகளும் வந்து ஷார்ட் நோட்ஸ்ன்ற மாதிரியான ஒரு இதுல வரும். An important component that underpins the theory and practice of health and safety in an organization is the health and safety policy. Such a policy is a clear show of expression of the top management's concern towards health and safety. ஸோ இது வந்து இந்த பாலிசி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டாப் மேனேஜ்மெண்டால தான் கிரியேட் பண்ணப்படும். என்ன மாதிரியாக வந்து கேரி அவுட் பண்ண முடியும் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ராசஸ் அப்படின்ற பாலிசி ஒன்று ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து இருக்கும். அது வந்து லீகலா இருக்கணும். ஸோ
ஸோ சம் கம்பெனிஸ்ல வந்து அத பெருசா கன்சிடர் பண்ணாம இருப்பாங்க. பட் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லா கம்பெனிலயும் ப்ரொவைட் பண்றது நல்லது. ஏன்னா அது ரொம்ப வந்து ஃபேக்டரிஸ்ல பார்ப்பாங்க. மெஷினோட ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப பார்ப்பாங்க. பட் இப்ப வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் யோசிக்கிறதுமே கூட வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூவோட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ல. பிகாஸ் நமக்கு தெரியும் வெஹிக்கல்ஸ் ரஷ் ரோட்ல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஸ்பீட்ல இருக்கு. ஸோ ஒர்க் போறப்போ அந்த இது நாங்க வந்து இன்டர்னலா இல்லாம எக்ஸ்டர்னலாவும் கன்சிடர் பண்ணணும். ஸோ வந்து பிகாஸ் நாங்க வந்து இங்க இருந்து போகாம கம்பெனியை ரீச் பண்ண இயலாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இத வந்து நீங்க இந்த பாயிண்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? என்ன மாதிரியா ஹெல்த் அண்ட் சேஃப்டிய வந்து நாங்க வந்து எது எதுக்கு முக்கியன்றத மென்ஷன் பண்ணி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி குடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நீங்க என்ன பண்ணுங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசின்றது இப்போ ஸ்ரீலங்கால என்ன மாதிரியா இருக்கு, எந்தெந்த கம்பெனில வந்து அது சரியா நான் சொல்றது ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க தேடி சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாம இப்ப நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில என்ன மாதிரியான ஹெல்த் பாலிசிஸ் கேரி அவுட் பண்றாங்க, அவங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா அவங்களுக்கு, இல்லாட்டி வேற என்ன மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்னே வச்சிருக்காங்களா ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு. அதுகள் எல்லாம் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி எழுதுறது மூலமா ஸ்கோர் பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பேரோல் பட்ஜெட். இந்த பேரோல் பட்ஜெட்டும் வந்து புக் 3ல உள்ள ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது என்னன்னா all aspects relating to remuneration in an organization come within the scope of the payroll. The monthly payroll is prepared not only to pay out remuneration systematically, but also to provide information to management about the financial implication of wage, salary, and remuneration. The payroll also gives details relating to benefits, payments such as employee trust fund. ஸோ உங்களுக்கு பேரோல்னாலே எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும் என்னத்தை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப பேரோல்ல வந்து மெயினா வந்து எம்ப்ளாயீஸ் டீடைல்ஸ் இருக்கும், அவங்க நேம் இருக்கும், இபிஎஃப் நம்பர் இருக்கும், கம்பெனி ஐடி இருந்தா அது இருக்கும், என்ஐசி இன்க்ளூட் ஆகிருக்கும், அண்ட் பேசிக் சேலரி இருக்கும். பேசிக் சேலரியோட அலோவன்ஸ் இருக்கும், வெஹிக்கல் அலோவன்ஸ் இருந்தா அது ஆட் பண்ணிருப்பாங்க, இபிஎஃப் இடிஎஃப் இருக்கும், பேய் இருந்தா பேய் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பேயின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு மெயினான ரூல், அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல சேலரி வந்து போகுதுன்னா அவங்களுக்கு பேய் டிடக்ட் ஆகும். ஸோ அந்த பேய் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்கன்னா அது இன்க்ளூட் ஆகியிருக்கும், அட்வான்ஸ் எடுத்திருந்தா அது டிடக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த பேரோல்ல வந்து டிடக்ஷன் சைடுன்னு ஒன்று இருக்கும், அடிஷன் சைடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியா தான் பேரோல் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வருது. ஸோ இதுதான் பேரோல் பட்ஜெட்ன்றது. And then review budget. The review budget communicates any change that has taken place for a particular year, giving details. Normally, the payroll budget moves in an upward direction on account of increment and promotions. Review budgets help managers become aware of how such increments and promotions took place.
Using such information, the organization can develop a policy towards affordability to pay such increases on the basis of its revenue, profit, and costs relating to the payroll. In addition, the organization can also develop a policy on how the pay progresses and how any anomaly can be addressed in case of a revision of salary. ஸோ இந்த ரிவ்யூ பட்ஜெட்ன்றது மெயின்லி என்னத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னா இந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்ன்றதோட கனெக்ட் ஆகுது. ஸோ இது அப்வர்ட் டிரெக்ஷன்ல அக்கவுண்ட்ல மூவ் ஆகுது. ஸோ இது தனியா இப்ப இன்க்ரிமெண்ட்ன்றது ப்ரொமோஷன்ன்றது என்ன விஷயம்னு சொன்னா மந்த்லி இது அட் ஆகாது. அதாவது அனுவலி தான் இந்த இன்க்ரிமெண்டோ ப்ரமோஷனோ அட் ஆக போகுது. ஸோ இத ரிவ்யூ பட்ஜெட்ன்றதன் மூலமா தான் காட்டுறாங்க. இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன மாதிரி இந்த பேரோல் ப்ரோக்ரஸ் நாங்க கொண்டு போறது அப்படின்றத ஈஸியா இதுல இருந்து எடுத்து கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ ஈஸியா தெரியும் என்ன மாதிரி இந்த சேலரி ஸ்கேலும் சேஞ்ச் ஆகிருக்குன்றது. பிகாஸ் நாங்க இதை தனியா காட்டுவோம். தனியா ஒரு இது போடுறதன் ரிவ்யூன்றத போடுறதன் மூலமா தான். ஸோ இதுல சொல்லி இருக்கு ஃபர்ஸ்டாவே any change that has taken place for a particular year. ஓகே, நான் சொன்ன மாதிரி இது மந்த்லி இல்ல, அனுவலி இதை நாங்க செய்வோம். ஸோ இது ஒவ்வொருத்தங்களோட சேலரிலையும் ஒரு இன்க்ரீஸ் அப்வர்ட் இன்க்ரீஸை தான் என்ன செய்யுது இன்க்ளூட் பண்ணுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை கிளியரா நாங்க பிளேஸ் பண்றதுக்கு தான் பேர் ரிவ்யூ பட்ஜெட். மெயினா என்னத்துக்கு இது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட், இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்களாவே எழுதலாம். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாப் எவல்யூவேஷன். ஸோ இதை ஆம்ஸ்ட்ராங் 1999 அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களோட புக் 3ல தான் இருக்கு. இதுல 3 விஷயங்கள் தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. Rationalization, job evaluation provides a logical and rational interpretation of the design and maintenance of an equitable pay structure. Therefore, it is an important aspect of the management or reward in an organization. So, இது ஒரு part. இது என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க, இந்த ரீஷனலைசேஷன் ஜாப் எவல்யூவேஷனுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் எவல்யூவேஷன். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா இந்த ஒரு பாயிண்ட்னால இம்பார்ட்டன்ட். ஸோ அது எதுக்கு நாங்க யூஸ் பண்றாங்கன்னா as important aspect of the management or rewards in an organization. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பே ஸ்ட்ரக்சர் எந்த அளவு டிசைனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்க, எப்படி இருக்குதுங்கிறத பாக்குறதுக்கு மெயினா இந்த ஜாப் எவல்யூவேஷன் இம்பார்ட்டன்ட் ஆகுது. அதுல ஒரு பாயிண்ட் தான் இந்த ரேஷனலைசேஷன். ஸோ இந்த ரேஷனலைசேஷன்னா சும்மா ஜஸ்ட் இந்த அளவு ஒரு ப்ரொஃபஷனலா இல்லாம ஜஸ்ட் என்ன மாதிரியா விளங்கி கொள்ளலாம்னு ஐடியா இருக்கா? அதாவது சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு கன்வெர்ட்டிங் ப்ராக்ரஸ்னு சொல்லலாம். கன்வெர்ட்டிங் ப்ராக்ரஸ்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வச்சு அதுல பாயிண்ட் ஃபார்மா அவங்க போட்டுட்டு போவாங்க. இதுதான் மெயின்.
ஒரு டிசைன் ஒண்ணு இருக்கும். ஜாப் evaluation provides a logical logicalனு சொன்னா என்ன? லாஜிக்கல்னா என்ன? ஒரு அனலிட்டிக்கலான, அதாவது ஒரு தர்க்க ரீதியா ஒரு அனலிட்டிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு நமக்கு இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா வந்து நாங்க பல விஷயங்களை வந்து வெளியே எடுத்து, அதாவது ஒரு நாங்க சும்மா சொல்லுவோமே ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ல உள்ளத நாங்க வந்து ஒரு இவாலுவேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்ல காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேயா? So consistency. Job evaluation makes a consistent decision relating to grades and rates of pay. Here is no room for arbitrary decisions relating to pay. So, இங்க சொல்றாங்க என்னன்னா no room for arbitrary decisions. இங்க இது என்னத்த மென்ஷன் பண்ணது? அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ரேண்டமான ஒரு டிசிஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து decision relating to grades and rates of pay. ஓகேயா? இந்த paid வந்து grades and rates. And இதுக்கு வந்து ஒரு ரேண்டமான டிசிஷன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. There is also an effort to address bias that is likely to enter decisions relating to pay. So இது எல்லாம் ஃபுல்லா என்ன செய்யுது? டிசிஷன் ரிலேட்டட். ஸோ ஒரு கிரேட் அண்ட் ரேட்டுக்கு பே பண்றதுக்கான ஒரு டிசிஷனை வந்து இந்த ஜாப் இவல்யூவேஷன் வந்து கொண்டாடுது. இப்ப நாங்க ஜாப் இவல்யூவேட் பண்ணும்போது தான் என்ன நடக்கும்? ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியா நாங்க வந்து பே ரேட்டிங்க டிசைட் பண்ணலாங்கிற டிசிஷனை வந்து இதுல இருந்து தான் எடுக்க முடியும். சோ இப்ப இதுதான் வந்து இங்க என்ன சொல்றாங்க? கன்சிஸ்டன்சி. Comparability. Job evaluation establishes a framework to achieve comparability across jobs. ஓகேயா? சோ இத வந்து என்ன செய்வாங்க? கம்பேர் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. Such comparability is achieved on the basis of the proverb equal pay for work of equal value. So வந்து எந்த அளவான நாங்க ஒர்க்குக்கு வந்து ஒரு இன்புட்டை கொடுக்குறோமோ அந்த அளவு நமக்கு பே ஆகணும். சோ நம்ம ஒர்க்குக்கு ஏத்த மாதிரியான ஈக்குவல் பே இருக்கணும். அதுதான் கம்பேர் பண்ணி வந்து பே ரேஞ்ச செலக்ட் பண்றது. இப்போ நாங்க வந்து இந்த இயர் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா அதே ஒர்க் தான் நெக்ஸ்ட் லெவல்லயும் இருக்கும்னு சொல்ல முடியும். சோ அதே சேலரி ப்ரொவைட் பண்ணிடலுமா? இல்ல. சோ அப்ப அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஜாப் எவல்யூவேஷன்ற ஒரு ப்ராசஸ் நடந்திருந்தா தான் எந்த அளவு இங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்புட் ஆகி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி தான் பே ரேஞ்ச வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேயா? இப்ப இது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்டா வந்து இதுல கொடுத்திருக்கேன். எப்படி ஆன்சர் பண்றதுன்னு வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் மெயினா என்னன்னு சொன்னா இதுல வந்து புக் 3 எடுத்துட்டீங்கன்னா give me 2 minutes.
ஓகே. இப்ப புக் 3ல வந்து பேஜ் 13 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஜாப் எவாலுவேஷன் பத்தி. பட் நீங்க இத ஜஸ்ட் ஒரு இதுவா அப்படியே நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ பெரிய விஷயத்த போட்டிருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அப்படி இல்ல. இப்போ வந்து ஜாப் இவாலுவேஷன்னா என்ன? அதுவும் வந்து உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. A process that leads to establishing the relative worth of jobs within an organization. It is a framework for designing the fundamental of pay decisions. மெயினா ஜாப் இவல்யூவேஷன் நமக்கு பே டிசிஷன்ஸுக்காக தான் வந்து செய்யறாங்க. பட் இதுல வந்து நாங்க ப்ரமோஷனை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இப்ப ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்னு இருந்தா தானே நமக்கு பே டிசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அதே லெவல்ல இருக்கும்போது அது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ annually தான் இந்த ஜாப் இவல்யூவேஷன் ரவுண்ட் நடக்கும். ஸோ இது என்ன சொல்றாங்க? ஒரு ப்ராசஸ். அதாவது நாங்க வந்து செய்யற ஜாப் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள செய்யற ஜாப் வந்து எந்த அளவு வொர்த்தா இருக்கு, எந்த அளவு நாங்க அதுக்கு இன்புட் கொடுத்து ஒரு கிரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப் இவல்யூவேஷன். இந்த ஜாப் இவல்யூவேஷன்ல ஒவ்வொரு ஸ்கோர் வச்சிருப்பாங்க. இந்த 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 ப்ரோக்ராம வந்து இந்த அளவு இந்த எம்ப்ளாயி வந்து கனெக்ட் பண்ணி அவுட்புட் கொடுத்திருக்காரான்றது. So an important expression that highlights the significance of job evaluation is equal pay for work of equal value. So இதுல மெயின் எதுன்னு நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும்? Job evaluation is equal pay for work of equal value. இதுதான் இங்க மெயின். ஓகேயா? ஸோ அதுக்கு உள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ பிரிச்சு பிரிச்சு கொடுத்தது தான் வந்து என்னது இந்த 3 பாயிண்ட்ஸ். அதையும் நீங்க கட்டாயம் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும். வேற எதையும் கொண்டு வந்து திணிக்க கூடாது. ஏன்னா உங்கள் லெசனுக்கு வந்து இது 3 தான் வந்து இன்க்ளூட் பண்ணணுங்கிறது மெயின். இந்த ஆம்ஸ்ட்ராங் சொன்ன இந்த டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இங்க என்னது இங்க ஃபீச்சர்ஸ் கூட ஜாப் இவல்யூவேஷன்ஸ்க்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுவும் எத்தனை இருக்குன்னு சொன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும் 4 பாயிண்ட்ஸ். இப்ப நாங்க சொல்லுவோமே ஜாப் இவல்யூவேஷனை பத்தி ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றத டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜாப் எவாலுவேஷன் என்னன்றதை எழுதிட்டு சும்மா எழுதிட்டு போவீங்களா? இல்ல. அதோட நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா தான் அண்ட் ஜாப் எவாலுவேஷன் ஸ்கீம்ஸ்னும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாலிடா ஃபுல் மார்க்ஸையும் எடுக்கலாம். இப்ப ஃபீச்சர்ஸ் ஆஃப்ன்றதுல நான் சொன்னேன் 4 இருக்கு. அதுலயும் இந்த கம்பரேட்டிவ்ன்றது இருக்கு. சோ இம்பார்ட்டன்ஸ்ல கம்பரபிலிட்டி, இங்க கம்பரேட்டிவ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜாப் எவாலுவேஷன் இஸ் கம்பரேட்டிவ் எக்ஸசைஸ். இட் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் த ஜாப்ஸ். ஓகேயா? And judgmental. Job evaluation interprets data on jobs and roles for comparison to develop a great structure. So judgmental வந்து கட்டாயம் இருக்கும். Analytical. Job evaluation and analytical exercise that leads to decisions based on facts and structure. It is meant to operate on a framework. It is not hazards. Neither is it இதுல வந்து கிளியர் இல்லாம இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அதுவும் உண்டு. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் ஜாப் இவாலுவேஷன் ஸ்கீம் அதுல வந்து ஜாப் ரேங்கிங், ஜாப் கிளாசிஃபிகேஷன்,
அண்ட் இன்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங் இதுகள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்ப நீங்க இந்த ஸ்கீம்ன்றத கூட ஜஸ்ட் அந்த டாபிக்ஸ் மூணையும் எழுதிட்டு ஒரு சின்ன பாயிண்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். நான் இது சொல்றது என்னது மெயின் கொஸ்டினா ஒரு பெரிய 20 மார்க்ஸ்க்கு வந்தா நீங்க அந்த மாதிரியான ஒரு இத குடுக்கலாம். அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜாப் இவல்யூவேஷன்றதும் ஜஸ்ட் இது வந்து அவ்வளோ பெருசா உங்களுக்கு கொடுத்துல அந்த பாயிண்ட்ஸ நீங்க வந்து அங்க குடுத்தீங்கன்னா சரி. அதாவது ஒரு 3 மாதிரி குடுத்துருக்காங்க. அத நீங்க குடுத்தீங்கன்னா சரி. இதெல்லாம் நான் சொல்றது புக் 3ல இருக்கு. புக் 3ல ஜாப் இவல்யூவேஷன் செஷனே ஃபுல்லா இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 13ல இருக்கு. ஸோ இந்த ஜாப் இவல்யூவேஷன் எடுத்துட்டா இதுதான் விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த பேரோல் பட்ஜெட் ரிவ்யூ பட்ஜெட்ன்றதுல வந்து இது ஒரு ஷார்ட் நோட் இல்லாம மெயின் கொஸ்டினா வந்துச்சுன்னு சொன்னா செஷன் 3ல பேஜ் நம்பர் 23 இருக்கு. அத வந்து நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ பெருசா யோசிக்க தேவையில்ல. இந்த இவலுவேஷன் ஆஃப் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டா என்ன மாதிரி வந்து நாங்க அத கால்குலேட் பண்றதுன்றத சும்மா பார்த்துட்டு போங்க. அவ்வளவுதான். ரொம்ப பெருசா எல்லாம் யோசிச்சு எழுதணும்ட்டு இல்ல. பே ரிவ்யூனா என்னன்றதையும் பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. அண்ட் இப்ப நாங்க முன்ன பார்த்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல என்ன போபால் கேஸ் லீக்ன்ற இஷ்யூவை நீங்க போயிட்டு நான் கொடுத்த லிங்க்ல போயிட்டு ஃபுல்லா ஸ்டடி பண்ண என்ன இஷ்யூ என்ன மாதிரி நடந்திருக்குன்றத வந்து ஜஸ்ட் உங்க மெமரியில ஏத்திக்கோங்க. இப்ப இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ன்றது வந்து போதாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னது இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்? இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து இப்ப நாங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பாக்குற ஒரு விஷயம் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட். இந்த ரெண்டாவது ஸ்டெப், the second step in the process of health and safety is risk assessment. Risk assessment refers to identification of hazards and the analysis of risk attached to them. Okay, what is a risk? A risk is a chance of something happening. Example கொடுத்திருக்காங்க. In your home, what is the risk of someone having a fall in the living room, bedroom, bathroom, or garden? The risk can be small, moderate, or big. What is a hazard? A hazard is anything that can cause harm, irrespective of whether it's big or small. For an example, unprotected staircase is a hazard. Similarly, a mosquito breeding place is a hazard. When an organization has a clear health and safety policy, it would initiate risk assessment because such an assessment can help identify how preventive action can be initiated. One second. One second, guys.
ஓகே, லெட்ஸ் கன்டின்யூ. ஸோ இப்போ நாங்க பார்த்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல 2 திங். ஒண்ணு வாட் இஸ் த ரிஸ்க்ன்றத நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்னு வாட் இஸ் த ஹேசார்ட்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்ப இங்க உங்களுக்கு வந்து ஹோம்ல வந்து இவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து விழுறீங்கன்னு சொன்னா, அந்த ரிஸ்க் வந்து ஒண்ணு ஸ்மாலா இருக்கலாம், இன்னும் மாடரேட்டா இருக்கலாம், அல்லது பிக்கா இருக்கலாம். என்ன இதுல வந்து ஹசார்ட்ன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, அன்ப்ரொடெக்டட் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் வந்து நீங்க விழுறது, ஹசார்ட்ன்னு சொல்றது வந்து அன்ப்ரொடெக்டட் ஸ்டேர்கேஸ். அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம 2 சைடும் கவர் இல்லாம, இல்லாட்டி ஒரு பிரேக் ஆகி அப்படி இருக்க ஒரு ஸ்டேர். இது வந்து ஹசார்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஆர்கனைசேஷன்லயும் அப்படி இருக்கும். அதாவது நீங்க வந்து மெஷின்ல உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்கு. இங்க என்ன ஹசார்ட்ன்னு சொல்லுவாங்க? அன்ப்ரொடெக்டட் வயர் கனெக்ஷன்ஸ். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இது 2யும் நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்னங்கிறது கிளியர் ஆகும். இது வந்து இந்த கம்பெனிக்கு போதாது. ஃபுல்லா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து இது போதாது, இது செய்யறது போதாதுன்றதுக்காக வந்து அடுத்ததா செய்யறதுதான் வந்து ஆடிட். ஓகே, இதுதான் இங்க விஷயம். அண்ட் நமக்கு அடுத்ததா வர்றது வந்து சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ். அந்த சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க 6 பாயிண்ட்ஸ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Allocation of responsibility for employees in term of area. Definition of points of inspection. Specification of frequency of inspections daily if necessary in critical areas. Fourth one வந்து developing a checklist for inspection. And the fifth one is identify forms of inspection, sample, spot or random. Last, developing a reporting system for such activity. இதுதான் வந்து safety inspection உடைய activities. ஓகேயா? இந்த 6 பாயிண்ட்ஸையும் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து கம்யூனிகேட்டிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ இதுலயும் உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதையும் வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அண்ட் ஆல்சோ நீங்க இப்ப நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயமா நோட் பண்ணிக்கோங்க என்ன நான் சொல்ல போறேங்கிறது. இது ரொம்ப கட்டாயமா நீங்க நோட் பண்ணிக்கணும் இந்த ஒரு பாயிண்ட். ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆடிட்ஸ்ல வந்து செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு டோட்டலா இருக்க கொஸ்டின்ஸ் வந்து 11 கொஸ்டின்ஸ். ஸோ நான் இங்க 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். டோட்டல் 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேயா? இத வந்து மெயினா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த 11 கொஸ்டின்ஸ வந்து நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, இக்னோர் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து இக்னோர் ஆச்சுன்னு சொன்னா புக் 3ல பாருங்க, பேஜ் நம்பர் 34. So fourth question is, do the safety procedures support the implementation of policies? Next, do procedures pave the way for good practice? Do procedures
Do procedures pave the way for good practice? Next, are there procedures that ensure that accidents are thoroughly investigated? And then, do health and safety measures take precedence in work, work systems, and operations of the organization? Next question. Does the organization provide training in relation to health and safety to employees during induction or later, or when there are changes? And then next question. Has there been a risk assessment? What were the findings? What are the actions taken in this regard? அடுத்த question. In what way has the organization ensured that an accident will not happen again? Final question. Is there any evidence to suggest that managers and supervisors are really interested in health and safety? If so, what is it? So there are எத்தனை questions? 11 questions are there. So இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணலன்னு சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. 11 questions இருக்கு. ஓகேயா? மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேட்டிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டிலையும் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் பாருங்க. அண்ட் மெஷரிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்தா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, அது ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஆக்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி ரேட்ன்ட்டு இருக்கு அண்ட் இன்சிடென்ட் ரேட் ஆஃப் ஃபார் அ பீரியட்னு இருக்கு. ஓகேயா? இது ரெண்டையும் வந்து நீங்க என்ன சொல்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்ல இந்த மெஷரிங் ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு ஆஃப் பேஜ் கூட இல்ல. அந்த என்ன சொல்றது அந்த ஃபார்முலா எழுதுனனால அது அப்படி இருக்கு. அந்த ஃபார்முலாவும் சிம்பிளான ஃபார்முலா. பேஜ் நம்பர் 35ல இருக்குது, புக் 3ல தான். ரொம்ப ரொம்ப ஈஸி, விட்டுறாதீங்க இந்த கொஸ்டின் வந்தா. ஓகேயா? அண்ட் எம்ப்ளாயி ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய எம்ப்ளாயி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு இல்லை. ஜாப் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயம். அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் இது எல்லாத்துக்கும் வர ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதுவும் சிம்பிளா வந்து ஹெல்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொன்னா பெயின் வருது. பெயின் இந்த
ஐஸ் அண்ட் பேக் பெயின் வரும். மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பெயினா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஆல்கஹாலிசம் இதுவும் ஒரு வந்து இஷ்யூ. அதையும் வந்து நீங்க சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே போதும். இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 36ல கிளியரா இருக்கு. சோ இன்னொரு விஷயம் வந்து இந்த ட்ரெய்னிங் நீட் அனாலிசிஸ். இதுல வந்து எல்லாரும் செய்யற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, உங்களுடைய லெசன்ல என்ன இருக்குதோ அத விட்டுட்டு மத்தத ஆட் பண்றது. அதாவது கூகுள் பண்றது, இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அதுல வரத அப்படியே ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம விடுறது. இந்த மாதிரி பண்றது மெயினா உங்களுக்கு வந்து நீங்க யோசிக்கலாம். நான் சரியா தானே ஆட் பண்ணேன். ஏன் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கல? ரீசன் என்னன்னு சொன்னா, உங்க லெசன்ல என்ன இருக்கு? அத பாருங்க. அத ஆட் பண்ணுங்க. அத விட்டுட்டு எல்லாத்தையும் இருக்கது எல்லாத்தையும் நீங்க பக்கம் பக்கமா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கு தேவையான என்னவோ அத நீங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சோ இந்த ட்ரெய்னிங்ல வந்து முக்கியமான விஷயம் தான் என்னதுன்னா, the process of planned training and development structure ஒண்ணு இருக்கு. அதுவும் நீட் அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இங்க நீட் அசஸ்மெண்ட்ல உங்களுக்கு ஃபைனல் இயர்ல வரும்போது பெரிய ஒரு ஹியரார்கியா வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. பட் உங்க லெசன்ல என்ன இருக்கு? இன்னொன்னு உங்க லெக்சரர்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு செயின் குடுத்திருப்பாங்க. நீட் அசஸ்மெண்ட்க்கு ஒரு செயின். அதுல என்ன இருக்கு? அண்ட் புக்ல என்ன இருக்கு? இது 2யும் பாருங்க. ஓகேயா? இதுல வந்து நீங்க பிளாக் நம்பர் 2ல பேஜ் நம்பர் 26 எடுத்தீங்கன்னு சொன்னா, கிளியரா இருக்குது ட்ரெய்னிங்க்கு. உங்களுக்கு ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்க்கு மார்க்ஸ வந்து அப்படியே ஃபுல்லா கிராப் பண்றதுக்கு கிளியரா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, உங்க ஸ்டடி பேக்ல இருக்கிறத தவிர எதுவும் உங்களுக்கு வந்து பெரிய இதா வரப்போறது இல்ல. நீங்க ஸ்டடி பேக்ல உள்ளதுக்கு ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள மட்டும் தான் நீங்க வந்து வெளிய இருந்து ஆட் பண்ண போறீங்க. உங்களுடைய ஓன் வேர்ட்ல சொல்றது கூட, உங்க ஸ்டடி பேக்லயும், உங்க லெக்சரர்ஸும் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ கொடுத்திருக்காங்களோ அதத்தான் சொல்லணும். சோ, வை ட்ரெய்னிங்ன்ற ஒரு கொஸ்டின், வாட் இஸ் ட்ரெய்னிங்ன்ற ஒரு கொஸ்டின். இது 2க்கும் டிஃபரன்ஸ் விளங்குதா? ட்ரெய்னிங்னா என்ன? அது ஒரு கொஸ்டின். ஏன் ட்ரெய்னிங் குடுக்குறோம்? அது வேற கொஸ்டின். சோ, வை ட்ரெய்னிங்குக்கு போய் நீங்க வாட் இஸ் ட்ரெய்னிங்க மட்டும் எழுதி வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்லாம போகும். சோ, இப்ப பெரிய மார்க்ஸ் ஒண்ணு வருது. வாட் இஸ் ட்ரெய்னிங்? சோ, நீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன வந்து ஸ்டடி பேக்ல என்ன குடுத்திருக்காங்களோ அத குடுத்துட்டு, உங்களுடைய புரிதல இன்க்ளூட் பண்ணிட்டு, அண்ட் தென் கோ டு வை ட்ரெய்னிங். Because what is training is the main question for 20 marksன்னு வைப்போம். So, what is going to happen? What is training மட்டும் நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா, அது அரை பக்கத்துக்கு கூட வராது. So, then you wanna add why training. Okay? And also you can add the process of training and also some practical examples. ஓகேயா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 27 பிளாக் 2ல இப்ப நான் இங்க வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். பிளாக் 2 டிஸ்கஷன். ஓகேயா? இதுல வந்து பிளாக்
3ன்னு மட்டும் தானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க நீங்க வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ தென் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகாது. நான் ஏன் இத ஆட் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து பிளாக் 2ன்றப்போ ஸோ பிளாக் 2ன்ற டைம்ல நீங்க வந்து அந்த கொஷின்ஸ்க்கு நிறைய பேர் வந்து ஆன்சரை கொடுத்த விதம் அது வந்து நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு கேட்டிருந்தாங்க. மார்க்ஸ் குறைவா வந்ததுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் நான் இப்ப இந்த கொஸ்டினை எடுத்தேன். இப்ப இதுல வந்து the process of plan training and developmentன்னு உங்க ஸ்டடி பேக்ல இருக்குது. Define training and development objectives. Second, identify training needs. அதாவது பிராக்கெட்குள்ள ஆர்கனைசேஷனல் டாஸ்க் இண்டிவிஜுவல். தேர்ட் ஸ்டெப் வந்து பிளான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். அந்த பிளான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை 6ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட், டெக்னிக்ஸ், ஃபெசிலிட்டிஸ், லொகேஷன்ஸ், டிசைட் ட்ரைனிஸ், டிசைட் ட்ரைனர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அடுத்ததா வர்றதுதான் இம்ப்ளிமெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஃபைனலா இவெலுவேட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகேயா? ஸோ இத வந்து நீங்க வந்து இதுல உள்ள மாதிரியே கொடுங்க. இந்த புக்ல ஸ்டடி பேக் 2ல பேஜ் நம்பர் 27ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஓகேயா? நான் இன்னைக்கு மென்ஷன் பண்றேன் அதையும். புக் 2ல பேஜ் நம்பர் 27ல இருக்கு. And need assessment also there page number 28. இதையும் வந்து மெயினா பார்த்துட்டு போங்க. And then training need analysis. Training need analysisம் தனியா இருக்கு. இப்ப நான் என்னென்ன பார்க்க சொன்னேன்? Training and development process, and then need assessment, பேஜ் 28ல அது இருக்கு. அப்புறம் வந்து நான் பார்க்க சொன்னது ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ். இதுவும் வந்து புக் 2ல பேஜ் 31ல இருக்கு. ஓகேயா? அதுவுமே வந்து கிளியரா தான் கொடுத்துருக்காங்க. நீ அதையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சரி. அண்ட் ட்ரைனிங் நீட் மெத்தட், ட்ரைனிங் அண்ட் டெவலப் மெத்தட்ஸ்ன்றத கட்டாயம் பாருங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்னு இருக்கும். ஐ திங்க் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மார்க்ஸை வந்து தவற விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் இருக்கு, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கும் இருக்கு. இப்போ ஆன் த ஜாப் ட்ரைனிங்லயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ட்ரைனிங்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் லீடர் ட்ரைனிங், சேல்ஸ் ட்ரைனிங், and improve their presentation skills, and then technical and skill or graph training அப்படி இருக்கு. இதெல்லாம் என்னது? டைப்ஸ். சரியா? இப்ப ஆன் த ஜாப் ட்ரைனிங் டைப்ஸ்னு இருக்கு, ஆன் த ஜாப் ட்ரைனிங் டெக்னிக்ஸ்னு இருக்கு. ஸோ அதை குழப்பிக்க கூடாது. இதை நிறைய பேர் குழப்பி எழுதி வச்சிருவாங்க. ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா
டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ டெக்னிக்ஸ பார்த்தோம்னா கோச்சிங், மென்டரிங், ஜாப் ரொட்டேஷன் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங். அதை நீங்க சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் நீங்க எழுதுறது உங்களுக்கு பத்தாம இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்டையும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேயா? ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் சொன்னா அதுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு, லெக்சர்ஸ். ஆன் த ஜாப் ட்ரைனிங்கிறது மெயின் என்னன்னு சொன்னா இன்டர்னலா இருக்கணும். ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்னலா இருக்கும். அதுக்குள்ள உள்ள சோர்ஸை வச்சு செய்வாங்க. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்றது வந்து எக்ஸ்டர்னலா செய்வாங்க. ஸோ அதுல வந்து லெக்சர் டெக்னிக், டாக் டெக்னிக், டிஸ்கஷன் டெக்னிக், கேஸ் ஸ்டடி டெக்னிக், ரோல் பிளே டெக்னிக்னு இருக்கு. ஓகேயா? அதை எடுத்து நீங்க பாருங்க. இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல டெக்னிக்ல கோச்சிங்னு இருக்குன்னு வைங்க. அந்த கோச்சிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலாட்டி கோச்சிங்னு தனியா நீங்க சர்ச் பண்ணி அதுக்கு பாயிண்ட்ஸை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீட் பண்ணி ஐடியா எடுத்து நீங்க ஓன் பாயிண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி எழுதி வைங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். மத்ததெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ல கொடுத்திருந்தேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க மெயினா. இவல்யூவேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் வந்தா அதை மேனேஜ் பண்ணி எழுதுற மாதிரி ரீட் பண்ணுங்க. அண்ட் கேரியர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வரதுக்கு சின்ன சான்ஸ் ஒன்று இருக்கு. அதையும் நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப போட்டு மைண்ட்ல இதாக்கிக்காம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரியர் மேனேஜ்மெண்ட்டையும், டெஃபினிஷன்ஸ் ஃபார் கேரியர் மேனேஜ்மெண்ட்டையும், கேரியர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸையும் பார்த்துட்டு போங்க. மற்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கேரியர் பிளானிங்கையும் ரீட் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் புக் 1ஐயும் 2ஐயும் ஃபுல்லா நீங்க கரைச்சு குடிச்சிட்டு போனீங்கன்னா பயப்படவே தேவை. புக் 3ல நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு போவோம். அண்ட் புக் 1ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் தான் நிறைய ஈஸியான மாதிரி இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்எம் பாருங்க அண்ட் ஹெச்ஆர்எம் பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் பாருங்க. மற்றதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாவே உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஹெச்ஆர்எம் இன் ஆர்கனைசேஷனும் சரி, ஹெச்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அண்ட் why is the management of employees so important, இதெல்லாமே வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு போவோம். ஃபுல்லா மீன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கட்டாயமா இன்டிரெக்ட் கொஸ்டின்ஸ்ல கூட கேட்பாங்க. ஸோ அதை கட்டாயம் பார்த்துட்டு போறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸையும் பாருங்க. எல்லாமே பார்த்துட்டு போங்க. அண்ட் நான் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல இந்த ஆன் த ஜாப் ஆஃப் த ஜாப் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்க. ஜாப் டிசைனும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. அண்ட் நிறைய டெக்னிக்ஸும் அதுல போட்டிருந்தேன். ஸோ எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா செய்யலாம். எல்லாமே இதுல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா தான் வரப்போகுது. ஸோ பயப்பட தேவையில்ல. இந்த இதை வந்து நீங்க பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி எழுதிடலாம். ஓகே ஓகே, இதோட செஷன் எண்ட் பண்றோம்.